மார்னிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜஸ்ட் 110cc பார்க்க போகிறோம். 2 வேரியன்ட் இருக்கும், ஷைனிங் மேட் ஃபினிஷிங் சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கும். நம்ம ஷைனிங் வேரியன்ட் பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து என்னன்னா 10 inch 2+ டயர் கொடுத்துருப்பாங்க. 2+ டயர் இருக்கிறதுனால நீங்கள் மேலே 2+ டயர் வண்டி பஞ்சகாலம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பஞ்சசாப்பிங் வண்டியை ஓட்டிக்கலாம். உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்னன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப் இருக்கிறதுனால நைட்டில் போகும்போது வண்டி வெளிச்சம் நல்லா உங்களுக்கு தெரியும். முன்னாடி வந்து என்னன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் மேடுபுறத்தில் போகும்போது ஷோல்டர் பெயின் உங்களுக்கு வராமல் இருக்கும். ப்ளஸ் முன்னாடி வந்து அனலாக் ஸ்பீடோமீட்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னா நீங்கள் வண்டியில் சின்ன சென்சார் கம்பெனி இருந்தால் கூட லைட் உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் நீங்கள் வண்டியில் கம்பெனினா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் சைஸ் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா சைஸாக இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கும். வண்டி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. ப்ளஸ் இது வந்து எக்கனாமி மோடு பக மோடுன்னு 2 மோடு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமி மோடில் போனீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த பக மோடு மாதிரினா பிக்கப் உங்களுக்கு நல்லா இருக்கும். முன்னாடி உங்களுக்கு வந்து பிரேக் லாக் கொடுத்துருப்பாங்க. பிரேக் லாக் இதனால நீங்கள் ஏன்னா சகதான இடத்துல வண்டி பார்த்து போது இந்த லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு மூவ் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். முன்னாடி வந்து 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பக்ஸு ஏதாவது இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளஸ் ஃபுட் ஸ்பேஸ் ஒன்றா 380 mm கொடுத்துருப்பாங்க. இதனால் நீங்கள் லெக் வச்சு ஃப்ரீயாக உட்காந்துருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அண்டர் ஸ்டேஜ் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோனா 19 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆஃப் சைஸ் கிலோமீட்டர் உள்ள வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த அடிஷனல் ஃபிட்டிங்ஸாக மொபைல் சார்ஜருமே உங்களுக்கு வந்துடும். இதனால் உங்களுக்கு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஃபோனில் சார்ஜுக்குன்னா வண்டி ஓரமாக நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ப்ளஸ் பெட்ரோல் டேங்க் வந்து சீட்டு கீழே வரும். ஒரு 5 லிட்டர் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு வந்து வரும். பின்னாடி வந்து சஸ்பென்ஷன்னா காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வண்டியோட பவர் வந்து 8.8 பவர் கொடுத்துருப்பாங்க. டார்க் வந்து 7.9 கொடுத்துருக்கனால வண்டியில் புல்லிங் பவரே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 163 கொடுத்துருக்கனால நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது கிரவுண்ட் பாடி உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த வீல் பேஸ் சொல்லணும்னா 1750 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு கற்றுக்கும் போது வண்டி உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். இது வந்து 2 கலர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். டர்க்கிஷ் ப்ளூ ஒயிட்னு சொல்லி 2 கலர் உங்களுக்கு வந்து இருக்கும்.